ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி, நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது தேங்காய் தான். பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 4 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 சேர்த்துருக்குறேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், புளி பாருங்கள் ஒரு பட்டாணி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம சேர்க்கும்போது சட்னி ஒரு வேளை காலையில் அரைச்சோன்னா சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க முழுசாக போட்டு தாளித்து கொடுத்தீங்கன்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இப்படி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல சேர்ந்துக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த தேங்காவை அரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகரப்பாகவும் இல்லாமல் லேசாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை கப்புக்கு மாற்றிக்கலாம். கப்புக்கு மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததும் பாருங்கள், சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா முருகி வரணும். சட்னிக்கு நம்ம இந்த மாதிரி தாளிக்கும்போது சட்னி ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு முருகி வரணும். கடைசியாக கறிவேப்பிலையும் வரமிளகா விதை நீக்கியே சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சுவையில் நல்ல வாசனையான ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.